லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் தான் இது. நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, மணி 12:26 ஆகுது. லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம், இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம காலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்கும். காலையில் ஸ்டார்ட் பண்ணதில் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆர்டர் வந்திருக்குங்க, அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த சிக்னல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துவிட்டோம். இதோ இங்கே தான் பிக்கப் பண்ணணும். இன்னும் டைம் இருக்குங்க, இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை, அதனால் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ அதை ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இது எங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தாங்க, பக்கத்தில் தான் ட்ராப்பு. இந்த ஆர்டருக்கு ரெயின் இன்சென்டிவ் போட்டிருக்கான், 25 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி. 100 ஆண்டு காலம் வாழ்க. அடுத்த ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கூட மூவ் ஆகலை, அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 ரூபா ஆர்டருங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்த ஆர்டரை. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சிங்க. இங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன். இது எங்கன்னா செங்கல் மாலுங்க. அது கேளம்பாக்கெலாம் தாண்டி திருப்பூர் போகிற வழியில் செங்கல் மால்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தாங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோட பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு மேலே உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஜோன் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தோம். நம்ம ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 13 ரூபா அமௌண்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால, அது ஆக்சுவலி நம்ம ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆஃப்லைன் போயிடுச்சு. அதனால் அந்த அமௌண்ட் வரல. நான் அதில் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஏன் பண்ண மாதிரி காமிக்கிறது லேட்டாக அப்டேட் ஆகிருக்கு. அந்த 13 ரூபா கொடுத்துட்டாங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. அப்புறம் ஒரு ப்ரோ வந்து நம்ம வீடியோவில் கேட்டிருந்தாரு, ஸ்விக்கி ஓட்டி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு February 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ ஜொமேட்டோவில் ஒரு மாதம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணால் ஒரு மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் ப்ரோ இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். இது முடித்த உடனே ஜொமேட்டோ முடித்த உடனே அடுத்து ஸ்விக்கிக்கு வரோம் ப்ரோ. ஸ்விக்கி முடித்த உடனே அடுத்தது ரேபிட்டோ, ஊபர் அப்படின்னு எல்லாத்துக்கும் போகலாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நம்ம டெலிவரி ஜாப் பண்ணால் எதில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸ்விக்கி ஓட்டி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உங்களுக்காக. அப்புறம் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சண்டே வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி ப்ரோ, சண்டே போட முடியல என்னால். சண்டே தான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் மண்டே பார்க்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. காய்ஸ், நான் பேசிக்கிட்டே தப்பான லொக்கேஷன் வந்துட்டேங்க. வேறு ஒரு லொக்கேஷனுங்க, வேறு அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டேன். நான் நேம் பார்க்கல சரியா, தூரல் போடுதுங்க. இந்த ரோட்டில் உள்ளே போகணுங்க. இன்னும் இந்த ஆர்டருக்கு 72 ரூபா வந்திருக்கு. 6 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். பரவாயில்லைங்க, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. பாருங்கள், அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ணுது நமக்கு. இந்த இடத்த விட்டு இன்னும் மூவே ஆகல, அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 108 ரூபா ஆர்டருங்க. 7 கிலோமீட்டர் தாங்க, ஆனால் 108 ரூபாங்க. சூப்பருங்க. என்ன கணக்கில் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னே தெரிலங்க. 9 கிலோமீட்டர் ஓட்டினா 80 ரூபா தரானுங்க, இல்லை சம்டைம்ஸ் 70 ரூபா தரானுங்க. இப்போ லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ஓட்டினேன், 70 ரூபா தரானுங்க. இப்போ பார்த்தா 7 கிலோமீட்டர் தான், மொத்தமாக சேர்த்தே ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கும், பிக்கப் ட்ராப்லாம் சேர்த்து. ஆனால் அதுக்கு 108 ரூபா தரானுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படியோ தரானுங்க, எப்படியோ மேட்ச் பண்ணிடுறானுங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போது தான் தெரியும் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பிக்கப் பண்ணிட்டேன். போன உடனே ரெடியாக வச்சுருந்தாங்க, போய் நிறுத்தினேன், டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே டக்குன்னு வண்டி எடுத்துட்டேன். இப்படியே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லை ஜொமேட்டோவில் என்னென்னா வெயிட் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே அப்படிலாம் இருந்தால் அவனா பார்த்து கொடுத்தாதாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி தருவாங்க. மற்றபடி ஆனால் ஸ்விக்கியில் அப்படி கிடையாது, கொடுப்பாங்க. ஸ்விக்கியில் வந்து டைம் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு 25 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நான் ஸ்விக்கி ஓட்டும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் அப்படி கிடையாதுங்க. அந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்களா? 104 ரூபா வந்துருக்குங்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம், ஆனால் ஒரு ஆர்டர் கூட போடலைங்க. மணி வந்து 1:30 தாண்டிடுச்சிங்க.
இது வரைக்கும் நம்ம வந்து 10 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. 635 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஜொமேட்டோலாம் ஓட்டினீங்கன்னா இன்சென்டிவ் வந்தால் தாங்க ப்ராஃபிட்டு, இல்லாட்டினா சும்மா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இன்சென்டிவ் எடுக்கணுங்க எப்படியாச்சும். இன்னும் 14 ஆர்டர் ஓட்டினாக்க இன்சென்டிவ் முடிஞ்சிடும். பார்க்கலாம் ஆர்டர் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் 14 ஆர்டர் தாங்க. இதில் என்னென்னா 2 கண்டிஷன் கொடுத்துருப்பானுங்க. 12 to 3:30 2.5 மணி நேரம் லாகின்ல இருந்துருக்கணும். நைட்டு 7 to 11 2.5 மணி நேரம் லாகின்ல இருந்துருக்கணும். அந்த 2 கண்டிஷனையும் நம்ம முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் அந்த இன்சென்டிவ் வரும் நமக்கு. இல்லைண்ணா போங்கண்ணா, எனக்கு மனசே இல்லைண்ணா. தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் ஆர்டர் முடிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் ஆர்டரே ஒன்றும் கிடைக்கல. 1:30 மணிக்கு முடித்தோம். இப்போ வந்து 1:55 ஆகுது. இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவோங்க. நான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தேன், ஆர்டரே கிடைக்கல. சரி போகும்போது அப்படியே மூவ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன். ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பிக்கப் பண்ணிட்டேன். திரும்பவும் மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் மழை விட்டு தான் உங்களை பார்க்குறேங்க. மழை பெஞ்சதுனால 25 ரூபா சர்ஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பே வந்து ஒரு 35 ரூபா சம்திங் அப்படி போட்டு 60 ரூபாயே கொடுத்துட்டானுங்க. கொடுத்துட்டு வெளில வரேன், மழை லைட்டாக விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுத்த ஆர்டரே போட்டாங்க. அந்த ஆர்டருமே 7 கிலோமீட்டர் ஆர்டர் தான், 100 ரூபாய்க்கு மேலே காமிச்சது. ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்கள். இப்போ அதை பிக்கப் பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். கேஷ் பிக் பண்ணியாச்சு. கேஷ் இந்த ஆர்டருக்கு வந்து 105 ரூபா வந்திருக்குங்க. 25 ரூபா சர்ஜு, ட்ரிப்பு பே 80 ரூபா சேர்த்தா ஒரு 6.5 கிலோமீட்டருக்கு 105 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமாம், யூடியூப் சேனல். விளாக் தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. 15 ஆர்டர் என்னமோ தாங்க ஓட்டியிருக்கோம். 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அதுக்கு மேலே ஓட்டலைங்க. நம்ம இன்னும் அந்த இன்சென்டிவ் எடுக்கணும்னா இன்னும் 9 ஆர்டர் ஓட்டணும். அப்படி இல்லாட்டினா 550 ரூபா ஏர்ன் பண்ணுங்க. ஆர்டர் போட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:53 தான் ஆகுது. ஆர்டர் போட்டாங்க. இது நமக்கு 16வது ஆர்டருங்க. அக்செப்ட் பண்ணிடலாம். வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஆர்டர் நான் பிக்கப் பண்ணிட்டேன். இது எங்கே டெலிவரினா ஈஸியாக பக்கங்க, திருவிடந்தைன்னு ஒரு இடம். அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போனால் ரிட்டன் ஆர்டர் கிடைக்காதீங்க, சும்மா தான் வரணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரலாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே முடித்தா தான் கிடைக்கும். பார்க்கலாங்க, எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிக்கிறேன். டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும். ஈஸியாக ஏரியாச்சு. இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் கரெக்டாங்க. நம்ம எதுக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே 100 கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சு. ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்டு. நம்ம எதுக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிடலாம். இந்த ஆர்டர் முடிச்சு ரிட்டன் வரும்போது அடிக்கலாங்க. காய்ஸ் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு. அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 67 ரூபா வந்திருக்குங்க. கரெக்டாக மணி வந்து 6:10 ஆகுது. நம்மளுக்கு ஆர்டர் வந்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் போய் பிக்கப் பண்ணி டெலிவரியை பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் இங்கேருந்து கிடைக்காதுங்க. இது வந்து அவுட் ஆஃப் ஜோனு. ரிட்டன் போகிறதுக்கு ஜோன் பேன்னு ஒன்று கொடுப்பான், அதை வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இங்கே பார்த்தீங்களா, இது ஏன் திரும்ப வண்டி பக்கத்தில் வந்து நிற்கிது. நம்ம குளிருக்கு ஒரு ஜாக்கெட்டாவது போட்டுக்கிறோம், ஆனால் இதுங்களால் என்ன போட முடியும். இன்ஜின் சூட்டுக்கு எதமாக வந்து பக்கத்தில் நிற்கிதுங்க. அது பார்க்கவே பாவமாக இருக்குது. பாவம் தாங்க, நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு இதில் கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுவோம், அது அடுத்தது. ஆனால் பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்க. நக்கல்யா அவனுக்கு. அடுத்த ஆர்டர் போட்டாங்க. கேஎஃப்சியில் போய் நம்ம பிக்கப் பண்ணணும். இது வந்து நமக்கு 17வது ஆர்டருங்க. காய்ஸ் மணி 7 ஆகிடுச்சிங்க. அந்த கேஎஃப்சியில் 20லேருந்து 25 நிமிஷம் கிட்டத்தட்ட டைம் வளர்த்திட்டாங்க. இப்போ அதை நம்ம பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். காய்ஸ் அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. 52 ரூபா வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 42 ரூபா ஆர்டருங்க. ஓகேங்க, அதை போய் பிக்கப் பண்ணலாம்.
அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ அதை ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க. போய் கொடுத்துட்டு சீக்கிரம் அடுத்த ஆர்டர் எடுக்கணுங்க. கேஸ் அப்புறம் நான் அந்த பெட்ரோல் போடவே இல்லை. அர்ஜென்ட்டுன்னு வந்துட்டேன். பெட்ரோல் போடணுங்க. வண்டி ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு அது போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்தால் போடணுங்க. அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. இது ஆக்சுவலி நமக்கு 19வது ஆர்டர்னு நினைக்கிறேன். இந்த மழை தாங்க ரொம்ப டென்ஷன் ஏற்றுது. நான் அந்த ஆர்டரையும் கொடுத்துட்டு வெளில வரதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இப்போ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். மறுபடியும் பாருங்க மழை சாரல் அடிக்குதுங்க. ஒரு ஆர்டர் கொடுத்தோடனே மழை பெய்யுதுங்க. இது எப்போ முடியும்னு ஒன்றும் தெரில. சீக்கிரம் 10 மணி ஆகணும் அப்படி இருக்குங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கேமரா எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சுட்டேன். நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் இன்னொரு ஆர்டரு நம்ம கிடச்சின்னா நல்லாயிருக்குங்க. நம்ம 10 மணியோட ஸ்டாப் பண்ண போகிறோம். 23 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. இப்போ வர்றது தான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். வரணும். நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ வேகமாக. ஏன்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டாங்க. ஆர்டர் எதுவும் போடல. இந்த கடைசி ஆர்டரை போட்டாங்க. அவ்வளோதாங்க. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். ஓ, இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணாங்க நமக்கு இன்சென்டிவ் ஃபுல்லாக வந்துருங்க. இந்த ஆர்டர் முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம். இது எங்கே ட்ராப்புன்னு எனக்கு தெரியல. 50 ரூபா தான். அப்படி பார்த்தா கிட்டே தான் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. நான் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறேன். லாஸ்ட் ஆர்டர் எடுக்கிற பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஐயோ சாரிங்க, அங்கே இருக்குங்க. காய்ஸ் அந்த லாஸ்ட் ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு 50 ரூபாய் நம்ம கிடச்சிது. இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா 2115 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. வித் இன்க்ளூடு இன்சென்டிவோட சேர்த்து 1415 ரூபா ப்ளஸ் ஒரு 700 ரூபா இன்சென்டிவ்ங்க. 2115 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் நம்ம ஆயிருக்கு. ஏன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10 மணிக்கு முடிக்கிறோம். ஆனால் நடுவில் ஒரு 3 மணி நேரம் 10 to 11 அப்புறம் 4 to 6 இந்த 3 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணல. நியாயமாக பார்த்தா 12 மணி நேரம் நான் வேலை செஞ்சுருக்கேன். 12 மணி நேரத்துக்கு எனக்கு 2115 ரூபா. இதில் பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா காலைல 973 நம்ம பெட்ரோல் போட்டோம். 147 கிலோமீட்ரு, அதில் ஒரு 27 அப்படி போட்டால் 174 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. கிட்டத்தட்ட 300 ரூபா பெட்ரோலுங்க. இப்போ 2115 ரூபா. அதுலேருந்து ஒரு 300 ரூபாய் லெஸ் பண்ணிக்கோங்க. 1815 ரூபா. 1815 ரூபா நம்ம ப்ராஃபிட். எப்படியோங்க நம்ம எப்படியோ இந்த ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி இன்சென்டிவ் எடுத்துட்டோம். ஃபுல் டே ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம பார்ட் டைமில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி லீவுன்றனால ஃபுல் டே ஓட்டணும். ஓகே காய்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.